ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் முழுவதும் பரவலாக மழையை கொடுத்திருக்கு. குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்களுக்கு அதி கனமழையை கொடுத்திருக்கு. அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்றைக்கும் மழை தொடர்ந்து வருது. அதற்கு பிறகாக நாளையிலிருந்து மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வடகிழக்கு பருவமழையுடைய இறுதியை நாம நெருங்கி கொண்டு வரும் இந்த நேரத்துல இன்னும் 10-15 நாட்களுக்குள்ள வடகிழக்கு பருவமழை முடிய போற இந்த நேரத்துல தான் அடுத்த சலனம் வங்கக்கடல்ல உருவாக போகிறது. 24 மணி நேரத்திற்குள்ள வங்கக்கடல்ல உருவாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி வலுவடைய போகிறது, எவ்வாறாக வலுவடைய போகிறது, புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கிதான் நகர்ந்து வரப்போகிறதா, எந்தெந்த பகுதிகளில் மழையை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து முழுமையாக பேச போறோம். இது வெதர் வித் வேதா. இது குறித்து பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். இப்ப இந்த வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் 24 மணி நேரத்திற்குள்ள உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதோடைய நகர்வு எப்படி இருக்க போகுது வரும் நாட்கள்ல? குறிப்பா தற்போது பார்த்தோம்னா அந்த தாய்லாந்து கடற்கரையோர பகுதிகளில் இந்த காற்று சுழற்சி நிலவுகிறது. இதன் விளைவாக அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த தாழ்வு பகுதி முன்னதாக இருந்ததெல்லாம் சுமத்ரா அருகே உருவானது. இது முழுமையாக கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய தாழ்வு பகுதியாக இருப்பதன் காரணமா இது தொடர்ந்து மேற்கு திசையில் கடல் பகுதியில் பயணித்து படிப்படியாக வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதிக்கு டிசம்பர் 16ஆம் தேதி பகல் நேரத்தில் வருகை தரும். இதன் விளைவாக 16ஆம் தேதி மாலை முதல் தமிழகத்தில் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இந்த சலனத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக அந்தமான் கடல் பகுதியில தாழ்வு பகுதியா உருவாகி மிக வேகமாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் சலனமா பார்க்கப்படுது. அதன் காரணமா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது புயலாக மாறுமா என்பதை நம்ம ஓரிரு நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். ஆனா இது ஒரு மழை தரும் நிகழ்வு அப்படிங்கறத தற்போதே நம்ம உறுதிப்படுத்தலாம். சரி, இது வேகமாக கரையை நோக்கி நகர்ந்து வரப்போகிறது அப்படின்றத இதை பார்க்கும்போது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு முன்னாடி பெஞ்சல் புயல்லையும் சரி, அதற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலையும் சரி நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது. நமக்கு ரிட்ஜஸ் இருந்தது, வெஸ்டர்லி ட்ரஃப் இருந்தது, போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருந்தன அல்லவா? இதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இதை பார்த்தோம்னா அந்தமான் கடல் பகுதியிலிருந்து தமிழக கடற்கரை குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிக்கு வருவதை மிக வேகமாக நகர்ந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் இது தமிழக கடற்கரை அருகே வரும்போது சற்று இதன் வேகம் குறைவதற்கும் அருகே வந்து மிக மெதுவாக நகர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெஞ்சல் மாதிரியே. ஆனா இது எவ்வளவு மெதுவாக நகரும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். எது எப்படியோ டிசம்பர் 16ஆம் தேதி மாலை தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் 17-18 தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப பெஞ்சல் புயல் பார்க்கும்போது நமக்கு பரவலாக ஒரு மழை இருந்தது. குறிப்பாக புதுவை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களையும் சரி, உள் மாவட்டங்களையும் சரி ஒரு அதீத மழை பொழிவை கொடுத்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலுமே கூட நமக்கு தென்கடலோர மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள்ல பரவலாக ஒரு அதிக கனமழையை கொடுத்துச்சு. இப்ப வரக்கூடிய சலனம் எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த தாழ்வு பகுதி ஒரு மழை தரும் நிகழ்வாக தான் இருக்கு. இது வலுவடைந்தாலும், இது தாழ்வு மண்டலமாக மாறினாலும், புயலாக மாறினாலும் இது மீண்டும் ஒரு மழை தரும் நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. அது கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் இது கரையை கடந்து உட்புற பகுதியை கடந்து செல்லும் போது குறிப்பா ஒட்டுமொத்த தமிழகத்திலும் உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என பரவலாக இது மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பரவலாக மிக கனமழையும் அது பயணிக்கும் பாதையில அதீத கனமழையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 24 மணி நேரத்திற்குள்ள வங்கக்கடல்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி தான் நகர்ந்து வரப்போகிறது என்பதையும் அவர் உறுதி செஞ்சிருக்காரு. இது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும்போது மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது விஷயம், தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ஒரு பலத்த மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 2 நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். பெஞ்சல் புயல், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகமும், அது வடக்கு மாவட்டங்களாகட்டும், காவிரி படுகை மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் அப்படின்னு பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வரக்கூடிய சலனமும் கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததாக, ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பும் தருவாயில இருக்குது. இப்ப இந்த சலனம் மேற்கொண்டு மழையை கொடுக்க போகிறது அப்படின்னா அது சார்ந்தும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 4. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இது புயலாக மாறுமா இல்லையா அப்படின்றது
ஓரிரு நாட்களுக்குள்ள நமக்கு தெரியும். அதனுடைய நகர்வை பொறுத்து, அதோடைய தீவிரத்தன்மையை பொறுத்து புயலாக மாறுமா இல்லையா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையமும் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார்கள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமாக இருக்கிறது. இது தொடர்பாக மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அச்சப்பட வேண்டாம், ஆனால் அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது. இது வெதர் வித் வேதா.